இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சந்தோஷமான ஒரு விஷயத்தை தாங்க பார்க்க போறோம். ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு பொருள் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். எங்க கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா துப்புரவாளர்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் பிளான் பண்ணி தான் வச்சிருந்தோம். அங்கேருந்து ஒரு விவோ மூலமா தாங்க பண்ணி வச்சிருந்தோம். அதே மாதிரி நம்ம பொருளை வாங்கி நம்மளே பேக் பண்ணி அதை வந்து ஹஸ்பண்ட் கையால் கொடுக்கணும்னு ரொம்பவே வந்து ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருந்தோம். அதே நேரத்தில் நம்ம பொருள் மட்டும் கொடுக்கலங்க, கூடவே வந்து புடவே வச்சு கொடுத்துருந்தோம். இது யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்க தாங்க கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து நான் வரலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா போய் சேர வேண்டியவங்களுக்கு சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அந்த புடவையோட சேர்த்து மளிகை சாமானியம் நானே வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சேன். பேக் பண்ணி பார்சல் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஒரு கோணையில போட்டு அதை வந்து நான் ரெடியாவே எடுத்து வச்சிருந்தேன். நம்ம வந்து போன உடனே டக்குன்னு கொடுக்குற மாதிரி இருக்கணும், ஏன்னா அவங்களோட வேலையும் கிடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வந்து நானும் ஹஸ்பண்டும் கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு மரியாதை கொடுத்து நம்மள வரவே நம்ம பொருள் கொடுக்கறதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ரொம்பவே வந்து அழகாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுன்னா பாருங்களேன், நம்ம போன உடனே கொடுக்கும்போது அவங்க முகத்தில் இருந்த சந்தோஷம் தாங்க நம்மளோட ஒரு பெரிய வெற்றின்னு கூட சொல்லலாம். என்னால முடிஞ்சதை நாங்கள் கொடுக்குறோம் போது கூட அதை ரொம்பவே அன்பாகவும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பொருள் கொடுக்கும்போது அங்கே இருக்கிறவங்க நம்மளை வாழ்த்துறதும் அவங்க மனசார வந்து நம்மளை பாராட்டுறதும் வந்து ரொம்பவே வந்து வாழ்க்கையில் கிடைக்கக்கூடாத ஒரு பரிசுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அன்பை நம்ம மேலே கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம ரொம்பவே வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த மாதிரி புடவை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு உதவி பண்ண சாய்ராம் இல்லத்துக்குமே வந்து நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் கூட உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்து பாருங்க, அதில் இருக்கிற சந்தோஷமே வேற லெவலுங்க. நம்மளுக்கு சந்தோஷம் இல்லைன்னா கூட நம்ம பின்னாடி வர நம்மளோட குழந்தைங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.